Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஸோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு என்ட்ரி கிடைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ட்ரி எந்த இடத்துல இங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன், செகண்டும் க்ரீன், தேர்ட் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ட்ரி எடுத்துருக்கலாம், விச் இஸ் 3800. சரிங்களா? ஸோ 3800 கிட்ட நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த பிரேக் டவுனில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் மார்க்கெட் கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ சான்சஸ் இருந்தால் நம்ம வந்து மறுபடியும் பை போகலாம். சரிங்களா? அதாவது பை போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் புட் சைட் பை போகலாம். அதாவது 38,200க்கு மேலே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகலாம். அதுக்கு நடுவில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து புட் சைடில் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் பிரேக் டவுன் நடந்துருச்சு. பட் ஃபஸ்ட் பிரேக் டவுனில் நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கன்சல்டேஷன் ஆர் எனி அதர் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்னர் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இன்னர் கேண்டிலும் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ விச் இஸ் இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணி கேண்டில் வந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராபபிளி ஐடியல் பிரேக் டவுன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் என்ட்ரி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன் ப்ளஸ் பிரேக் அவுட் கொடுத்தனால இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி நமக்கு சொல்லலாம். சரிங்களா? நம்ம எப்பயும் போல் வந்து அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ போக முடியும். அதனால நம்மளால் போக முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் 1045 கேண்டிலுக்கு மேலே வைக்கிறோம் லிட்டில் பஃபரோட. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,500 வந்து ரவுண்ட் லெவல். ஸோ ரவுண்ட் லெவலில் வந்து டேரெக்டாக அதே இடத்துல நான் வந்து டார்கெட் வைக்காமல் அதோட கொஞ்சம் முன்ன பின்ன நான் எப்பயுமே வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 37,445 அந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:78 இருக்குது. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நான் இந்த ஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட ப்ராஃபிட் நான் புக் பண்ணலை. நான் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் தான் நான் புக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பேசிக்கலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 4,000 இல்லை 5,000 இல்லை வந்து அதாவது 10Kக்கு கீழே நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அதை வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேயில் எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், எப்படி ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூமெண்ட். ஸோ இந்த ஃபுல் 3 கிரீன் கேண்டில்லே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ மோரலஸ் நம்ம டார்கெட்டும் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நான் இந்த எக்ஸ்டென்ட் கீழே டார்கெட் வரைக்கும் என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. நான் வந்து ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட்னால ஸ்மாலாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற பர்பஸ்க்காக நான் பண்ணனால ஜஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் டேரெக்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 rupees ப்ராஃபிட். ஸோ நம்மளோட ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து 4,187 rupees தான் ஃபண்ட்ஸ். சரிங்களா? நம்ம மேக் பண்ண ப்ராஃபிட் 4,000. சரிங்களா? இது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து ப்ரீமியம் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுனில் எடுக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 rupeesக்கு நான் எடுத்த ப்ரீமியம் 80 rupeesக்கு போனனால நம்மளால் 4,000க்கு 4,000 மேக் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ சப்போஸ் நான் தப்பான ட்ரெண்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த என்டையர் 4,000 வந்து 0 ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து ஓவராலாக 4,000 லாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து எய்தர் உங்களுக்கு வந்து 4,000 ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸில் 4,000 மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்லி திங் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எப்படி மேஜர் ட்ரெண்டு எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் பிரேக் எங்கே நடந்திருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரல் பிரேக்கில் நம்மளால் எடுக்க முடியுமா என்ட்ரி. சப்போஸ் ஸ்ட்ரக்சரல் பிரேக்கில் கரெக்டான என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுவே வந்து ட்ரெண்ட் ஆப்போசிட்டாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. மோஸ்ட்லி வந்து மந்த்லி 4 எக்ஸ்பைரி டேஸ் இருக்குது நமக்கு. இந்த 4 எக்ஸ்பைரி டேஸில் வந்து நம்ம 2 சக்ஸஸ் 2 லாஸ் அப்படின்னு வச்சா கூட நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 ரூபி ப்ளஸில் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லா ட்ரேடுக்கும் நீங்கள் ஒரே தான் ஃபாலோ பண்ணணும், மாற்றி ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான லாஜிக். அண்ட் இதுதான் வந்து ஸ்மால் கேபிட்டல் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றக்கான லாஜிக். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை கைஸ்.